Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட Instagram Messengerல chatல வந்து பாத்தீங்கன்னா drawன்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. நம்ம இந்த வீடியோல அந்த draw ஃபீச்சரை எப்படி நம்ம பயன்படுத்துவது, அது எதுக்காக பயன்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணாதான் இப்போ நியூவா வந்திருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கு வந்து வரும். அதனால அப்டேட் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆப்போட ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா மெசேஞ்சர் ஐகான் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து மெசேஞ்சர் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். மெசேஞ்சர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ மெசேஞ்சர் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்காக ஒரு சாட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த சாட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சாட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த சாட்டை ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ அந்த அப்டேட் எங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஐகான் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல டிரா சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து நமக்கு நியூவா வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய டிரா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டிரா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்க மேல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ மேல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இதுல வந்து ஷோ ஆகுது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து டிரா வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஷ் ஐகான் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து பாருங்க இது அந்த பிரஷ் சைஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க லெஃப்ட் சைடுல வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழே கலர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கலர் வந்து சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ இந்த பிரஷ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க இந்த பிரஷ் வந்து இப்படி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரெண்டாவது வந்து பாருங்க ஆரோ வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு இடத்த ஆரோ பண்ணி குறிப்பிட்டு காமிக்கிறதுக்காக இதை வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இன்னொரு பிரஷ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காது சொல்லிட்டு பாருங்க. இப்படி வந்து இருக்கும் இந்த பிரஷ். இப்போ இந்த பிரஷ் நீங்க பயன்படுத்தலாம். அதோட சைஸ் எங்க வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸ், உங்களுக்கு சைஸ் எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரஷோட சைஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்க ஒரு பிரஷ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பிரஷ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஒர்க் ஆகும். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேவையான கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாருங்க நீங்க வந்து டிரா பண்ணதுல எதனா மிஸ்டேக் பண்ணி அப்படின்னா அதுல எரேசர் கொடுத்திருக்காங்க. இந்த எரேசரை பயன்படுத்தி இந்த தேவையான அந்த எரேசர் சைஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க இப்போ வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிடலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல வந்து அழிச்சிடலாம். ஓகே, இப்போ அழிச்சிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பிரஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து இது போல நீங்க வந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போது நீங்க எதனா ஒரு மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்க வந்து பாருங்க பேக் ஐக்கான் கொடுத்திருக்காங்க. இந்த ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பேக் போயிடலாம். நீங்க வந்து அதாவது அந்த எடிட்டிங் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த டூல்ஸ்ல எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த டூல்ஸை நம்ம வந்து சாட்ல எப்படி பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் முக்கியமான நோட்ஸ் எல்லாம் வந்து நீங்க சென்ட் பண்ணுவீங்க. அது பேரா வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவீங்க. அப்போ வந்து பாருங்க 1 by 1 அந்த லைன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த லைன்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக இது வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் ஆரோ கொடுத்திருக்காங்க. ஆரோ எதுக்காக பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குறிப்பிட்டு காமிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அந்த ஆரோ வந்து பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ கீழே வந்து பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் டிரா பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இப்போ வந்து பாருங்க இதுல எல்லோ கலர் இருக்கு. எல்லோ கலர் வந்து சூஸ் பண்றேன். இப்போ வந்து பாருங்க இதுல பிரஷ் வந்து இந்த பிரஷ் சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து பாருங்க ஒரு லைன் மட்டும் நான் வந்து ஹைலைட் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க இது போல வந்து நீங்க வந்து அண்டர்லைன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்க மாத்தி கூட வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒவ்வொரு லைனா வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன் வந்து பண்ணி காமிக்கலாம். இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவையான இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஆரோ பயன்படுத்தி குறிப்பிட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது போல நீங்க வந்து இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு காமிக்கலாம். ஓகே, இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல வந்து இந்த டிரா வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து நீங்க பயன்படுத்தலாம். நீங்க வந்து இந்த பேஜ்ல எதுனா வரைஞ்சி உங்க ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணும் அப்படின்னா கூட பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க இப்போ இது போல வந்து எல்லாமே நீங்க டிரா பண்ணிட்டு கீழே வந்து சென்ட் ஐக்கான் கொடுத்திருக்காங்க. சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து இதை சென்ட் பண்ணிருங்க. இப்போ சென்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த சாட்ல உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிடும். ஓகே, இப்போ நான் வந்து இது என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட் தான். அந்த அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்ட் பண்ணிருக்கேன். இப்போ அந்த அக்கௌண்ட்ல எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவா ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். டிரா பண்ணது எப்படி அந்த அக்கௌண்ட்ல ஷோ ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க அந்த அக்கௌண்ட்க்கு நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ நான் வந்து இந்த அக்கௌண்ட்ல மெசேஞ்சர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். மெசேஞ்சர் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க மெசேஜ் வந்து வந்திருக்கு. இப்போ இது கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட் வந்து பண்ணி காமிச்சிருக்கும். இப்போ நான் அந்த அக்கௌண்ட்ல பண்ணி ஹைலைட் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷோ ஆகுது. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். இது போல வந்து நீங்க யூஸ் பண்ண அந்த டிராவ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காமிக்கும். இது போல வந்து பாருங்க உங்களுக்கு தேவையான மாதிரி ஹைலைட் வந்து பண்ணி காமிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நீங்க வந்து இது போல டிராவ் பண்ணி நீங்க சென்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது வரைஞ்சு நீங்க இது போல நீங்க வந்து சென்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வரைஞ்சதுல என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, இப்போ அது எனக்கு டோட்டலாவே வேணாம், அது வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க
எது உங்களுக்கு அது போல நீங்க வரைஞ்சது வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க லாங் பிரஸ் பண்ணுங்க. அது மேல லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து ஹைடு ஆல் அன்சென்ட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஹைடு ஆல் இருக்கு பாருங்க. ஹைடு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஹைடு ஆல் இருக்கு, இது கொடுத்துட்டு பிறகு இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க வரைஞ்சது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே இந்த ஹைட் ஆயிடும். ஆனா அது அப்படியே தான் இருக்கும், ஹைட் ஆயிடும். ஆனா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஹைட் ஆனது எப்படி வரைக்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கீழே பாட்டம்ல ப்ளஸ் ஐக்கான் இருக்கு. இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது டிராவ் சொல்லிட்டு இருக்கு. டிராவ் மறுபடியும் கிளிக் பண்ணுங்க. டிராவ் கிளிக் பண்ணும்போது மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஷோ ஆகும். இதுல ஷோ சொல்லிட்டு இருக்கு. ஷோ கிளிக் பண்ணி அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த டிராவ் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து வந்துடும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுக்கு முன்னாடியே டிராவ் பண்ணது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ அன்ஹைடு வந்து ஹைடும் நீங்க வந்து மறுபடியும் அந்த டிராவ் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்க வந்து விசிபிள் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அன்ஹைடு வந்து ஆயிடும். ஓகே, இப்போ இது வந்து நீங்க டோட்டலாவே இந்த இது போல ஹைலைட் பண்ணது எல்லாமே நீக்கணும், அதாவது டிராவ் பண்ணது எல்லாமே நீக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறுபடியும் லாங் பிரஸ் பண்ணி இப்போ இதுல வந்து பாருங்க அன்சென்ட் சொல்லிட்டு இருக்கு. அன்சென்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ அன்சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது போல டிராவ் பண்ணிக்கலாம், அன்சென்ட் வந்து பண்ணிக்கலாம். நீங்க அன்சென்ட் பண்றீங்க அப்படின்னா டோட்டலா இப்போ நீங்க அன்சென்ட் பண்றது இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிருக்கீங்களா, அங்க இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். ஹைட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஹைட் ஆகும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து பாருங்க இது போல இந்த டெக்ஸ்டஸை அண்டர்லைன் பண்றதுக்காகவும் இதுல ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதையும் தாண்டி நம்ம வேற எதுக்காக பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லவர்ஸா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு பெட்டராவே இருக்கும். நீங்க வந்து இந்த டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து தேவையான மாதிரி இந்த படம் வரைஞ்சு நேம் எழுதி உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த ஹார்ட்லாம் போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணலாம். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராவ் ஃபீச்சர் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்காக நான் வந்து பாருங்க இப்போ ஒரு ப்ரஷ் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் வந்து பாருங்க இதுல வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து எது வேணா வரைங்க. இப்போ வந்து ஹார்ட் வந்து போடுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஹார்ட் வந்து வரைஞ்சிக்கிறேன் இது போல. ஓகே, ஏதோ வரைகிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்படி வந்து வரைஞ்சிட்ட பிறகு இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல வந்து ஹாரோ இருக்கு. இதை நான் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து ஒரு அம்புக்குறி வந்து விட்டுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இது போல நீங்க வந்து கீழே ஏதாவது எழுதணும் அப்படின்னா கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எழுதிக்கலாம். இந்த பேஜ்ல இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெக்ஸ்டா எழுதி கூட வந்து பாத்தீங்கன்னா காமிக்கலாம். இப்போ வந்து பாருங்க இதை வந்து சென்ட் பண்றேன். இப்போ சென்ட் பண்ணும்போது வந்து பாருங்க இது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் ஆயிடும். இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிடும். அவங்களும் இது போல வந்து பாத்தீங்கன்னா மாத்தி சென்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் சென்ட் பண்ணலாம், அவங்களும் சென்ட் பண்ணிக்கலாம். மாத்தி வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி டெலீட் பண்றது ஹைட் பண்றது சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே வந்து நான் சொல்லிட்டேன். நீங்க வந்து லாங் பிரஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க லாங் பிரஸ் பண்ணி அன்சென்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டோட சாட்க்கு போயிருக்கும். நான் அந்த அக்கௌண்ட்க்கு ஸ்விட்ச் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த அக்கௌண்ட்ல வந்துட்டு இப்போ வந்து பாருங்க இப்போ நான் வந்து இப்போ வரைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் வந்து தெரியுது பாருங்க. இது போல வந்து பாருங்க நம்ம மாத்தி வரைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக தான் நமக்கு வந்து பயன்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.